ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே, ஆக்சுவலி நாளைக்கு ஹாலிடேன்றதுனால சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்னைக்குன்றதுனால இன்னைக்கும் ஒரு முக்கியமான நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டில் நம்ம நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி படி பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தான். பட் ஸ்டில் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற டேவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சுது, எத்தனை இடத்துல உங்களை ட்ராப் பண்ணியிருக்கோம், நாம நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் படி ஃபாலோ பண்ணும்போது எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா இருந்திருக்க முடியும், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நிறைய பேரோட ஃபீட்பேக் நம்ம குரூப்ல கூட வருது. சில பேருக்கு ஸ்டில் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் டிபினாலே என்னன்னு தெரியல, ட்ரெண்ட் பாயிண்ட்னா என்னன்றதே தெரியலன்ற மாதிரியும் இருக்கீங்க. ஸோ எல்லாமே கலவையா இருக்குது. குரூப் ஓப்பன் குரூப் தான், சேனல் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சேனல் தான். கண்டென்ட் நான் ஓப்பனாக கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு அனாலிசிஸ் ட்ரெண்ட் பாயிண்ட் சம்பந்தமா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்க கையில இருக்குது. இனி யூட்டிலைஸ் பண்றது பண்ணாதது உங்க கையில தான் இருக்குது. நிச்சயமா உங்களுக்கு அதை படிக்கணும், அதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் கண்டென்ட் உண்மையிலேயே ரொம்ப உதவிகரமா இருக்கும். கூடுதலா அதுல எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நம்ம குரூப் வந்து ஓப்பன் குரூப், அதாவது மெசேஜஸ் நீங்களே உங்களோட டவுட்ஸை கேட்கக்கூடிய அளவுக்கு தான் குரூப்பை ஓப்பனா வச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் பட்சத்துல நான் நிச்சயமா ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்சோ நம்ம கிட்ட வந்து இந்த ஹோல் அபார்ட் ஃப்ரம் இது ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் இல்லாம நம்ம எப்படி இதை ஸ்பாட் அல்லது ஃபியூச்சரோட கனெக்ட் பண்ணலான்றத அடிப்படையிலையும் நம்ம வந்து ஒரு சிலபஸா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸை நம்ம கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நான் வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கிறேன் இல்லை ஆஃப்லைன்ல எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஆஃப்லைனுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எனி டேட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நாம வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒன் டு ஒன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது நான் ஆன்லைன் பேட்சா வரேன் அப்படிங்க இருக்கும் பட்சத்துல நாம வந்து டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ கூடிய விரைவில் இன்னைக்கு அல்லது நாளைக்கு நான் நெக்ஸ்ட் பேட்சுக்கான டேட்டை நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய சேனலை பற்றியும் நம்ம சேனலில் இருக்க ஒரு கண்டென்ட்டை பற்றியும் அதனுடைய தொடர்ச்சியாக அதை இன்னும் அடுத்த கட்டம் கற்றுக்க விருப்பப்படுறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் நீடட், யாருக்கு தேவையோ அவங்களுக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் அதை நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னையோட அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ற விதமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ், இது நான் வீக்லி ஃபியூச்சர் சார்ட் வச்சிருக்கேன். இந்த சைட்ல பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவுல பாருங்க, ஒரு நல்ல ஒரு டோஜி கேண்டில் மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ வாட் எவர் கேண்டில் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதோட டாப் ஸ்ட்ரைக் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் என்ன நான் பார்ப்பேன். அண்ட் இது இது வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் எடுக்க முடியாதுன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, நம்ம கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ளே பண்ண விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கல, ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுப்போம். எது டாப் ஸ்ட்ரைக் எது பாட்டம் ஸ்ட்ரைக் இதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்மளோட டிசிஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில்ல இந்த செகண்ட் 5 மினிட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த கேண்டில் முடியட்டும்னு வெயிட் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா அந்த 5 நிமிஷம் தான் நீங்க எடுத்த இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்றதுக்கான டைம் பீரியட். 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கான டைம் பீரியட் இருக்குது. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கான டைம் பீரியட் ஒரு கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேர்த்தா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 10 மினிட்ஸ்ன்றது நீங்க அனலைஸ் பண்ணி, நம்ம அனலைசிஸ் என்ன பெரிய ஏதாவது ஒரு ஒரு மலை போல தெரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ், அதோட ஹை அண்ட் லோ, அவ்வளவுதான். இதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 10 நிமிஷத்தை நீங்க தயவு ட்ரேட் என்ட்ரின்னு சொல்லி எதையும் பிளான் பண்ண வேண்டாம். ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்ட்லயே நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து செகண்ட் கேண்ட்ல போடலாம். பட் அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து வேண்டாம்னு நான் சொல்லுவேன். செகண்ட் கேண்டில் அனலைஸ்க்கான டைப் எடுக்குது. தேர்ட் கேண்டில் வந்து ப்ராப்பரா உங்களோட டிசிஷன் மேக்கிங் எடுத்து நீங்க எங்க வேணாலும் என்ட்ரி பிளேஸ் பண்றதுக்கான ஒரு கேண்டிலா கணும். இன்கேஸ் இந்த இடத்துல பாருங்க, தேர்ட் கேண்டில் நான் இங்க எப்படி என்ட்ரி போட தேவையில்லை. லெட்ஸ் வெயிட். வேற ஒரு ட்ரேட் செட்டப் அமையும் போது நம்ம அதுல போய்க்கலாம். ஸோ இதுதான் நீங்க முதல்ல மார்க்கெட் அப்சர்வ் பண்ண, நம்ம மார்க்கெட்டை அந்த புரிஞ்சுக்கிற தன்மைக்கு தான் நீங்க இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, நான் என்ட்ரி எடுக்கணும், இன்னைக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் உங்களை ரொம்ப சீக்கிரமா வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னுடைய பார்வை. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி தொடங்கியிருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா டாப் ஸ்ட்ரைக் பாட்டம் ஸ்ட்ரைக் பார்க்கும்போது ஒரு லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 657ல வந்திருக்கு. ஹை வந்து ஒரு 740 அந்த ரேஞ்சில் வந்து. ஸோ டாப் ஸ்ட்ரைக் வந்து 750 ஆகும், பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 650 ஆகும் அமைஞ்சிருக்கு. அப்போ இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நீங்க இங்கேயே பாருங்க, 750 650. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்ல கிடைச்சு, அதாவது 650 ஒரு ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு, நடுவில் 700 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் நமக்கு 750 டாப் ஸ்ட்ரைக் கிடைக்கும். இந்த மாதிரியும் அமையும்.
சில நாட்கள்ல வந்து 2 ஸ்ட்ரைக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 650 பாட்டம் ஆகும், 700 டாப்பாவும் அமையும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 650க்கு அடுத்து 700 தான். ஸோ இமிடியேட் ஸ்ட்ரைக்கே நமக்கு டாப் ஸ்ட்ரைக்கா அமைஞ்சிருது. பட் இந்த சினாரியோ பாருங்க, 650ன்றது பாட்டம் ஸ்ட்ரைக்காவும், நடுவுல 700 மிட்டாவும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாப் ஸ்ட்ரைக் வந்து 750 கிடைச்சிருக்கு. அப்போ 650 டு 750 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப்ல தான் நமக்கு டாப் ஸ்ட்ரைக் அமைஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் மெத்தடாலஜி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 650 பாட்டம் ஸ்ட்ரைக்கா இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நான் வந்து ஸ்ட்ரைக்க எடுத்துட்டு, செகண்ட் கேண்டில்ல இருந்து அனலைஸ் பார்க்கும்போது, அது செகண்ட் கேண்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கும் பட்சத்துல நான் பாட்டம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது வந்து ரூல் கிடையாது. இட்ஸ் அப் டு அந்த டைமிங்ல என்ன நடக்குதுன்றத புரிஞ்சு, அதுக்கேத்த மாரி நம்ம ஃப்ளோல போகணும். நதி மாதிரி தான். நீர் எந்த ஓட்டத்துல போகுதோ, எங்க பாதை இருக்குதோ, அது தானா அது தேடி அது பாட்டுன்னு போகுற மாரி தான். அப்படிதான் நான் இத முழுக்க முழுக்க ஃப்ளோ கண்ட்ரோல் மாரி தான். நம்ம வந்து என்ன செய்றோம்? நூல் புடிச்ச மாரி மார்க்கெட்ட ட்ராக் பண்றோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அனலைசிங் தி ட்ராக் ஆர் ஃப்ளோ ஆஃப் த மார்க்கெட் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அப்ப செகண்ட் கேண்டிலோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, அப்சைட் ஃப்ளோவா இருக்கிறதுனால நான் பாட்டம்ல இருந்து நானு தொடங்கிக்கிறேன். ஓகே. ஸோ இவ்வளவுதான் ரீசன். இதுக்கு மேல நான் வந்து பெருசா அப்படியே மந்திரம் போட்டுலாம் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள வைக்கல. நான் டைரக்ட்டா தான் இத சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 650 கால் போட்டு நான் இங்க ஓப்பன் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அனலைசிஸ நம்ம இந்த 650ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 650 கால் புட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. இது பாட்டம் ஸ்ட்ரைக். அப்போ புட்டோட ஹை கால் என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 133. ஸோ 133 பார்த்தீங்கன்னா நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க ஹைய. இது வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை. ஓகே. 133. ஃபைன். இப்ப பாருங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, அது கிராஸ் ஆகி தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப இது நான் மீட்டிங்கா? அதுதான் நான் மீட்டிங்கா அப்படின்றத விட, நமக்கு ரெலவன்ட்டான பாட்டம் ஸ்ட்ரைக், டாப் ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ற மாரி தான் முக்கியம். ஸோ 657க்கு நீங்க ரெலவன்ட்டா எதங்க சூஸ் பண்ண முடியும்? 700 சூஸ் பண்ண முடியும். 650 தான் வரும். 657 7 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்க தானே எடுக்க முடியும். ஸோ இவ்வளவுதான். நீங்க நம்பர் பேசிஸ்லயும் ரெலவன்ட் பார்க்கணும். கேப் பேசிஸ்லயும் நீங்க ரெலவன்ட் பார்க்கணும். ஓகே. என்னன்னைக்கெல்லாம் நீங்க 2மே ரொம்ப நெருக்கமா அமையுதோ, அதுல எது பெட்டரோ அத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப நெறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஆல்சோ அதே மாரி காலுடைய லோ பார்த்தீங்கன்னா, ஒரு 140. ஸோ அந்த 140ய நான் என்ன பண்றேன், இங்க மார்க் பண்றேன். ஓகே. 140ய நம்ம மார்க் பண்றோம். 140. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணியாச்சுன்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் தான் போணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் 700 புட்டு தான். எஸ் 700 புட்டு தான். பட் அதுவும் அதுவும் பாருங்க. இங்க ஹை பாருங்க 158. ஸோ அந்த 158 நான் இங்க மார்க் பண்றேன். 158. 158. ஸோ 650 ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கு. டெக்னிக்கலி பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஹையை ஃபர்ஸ்ட் ஹையை பிரேக் பண்ண வேற கலர்ல போட்டுருக்கேன். ஸோ தட் சேம் ஸ்ட்ரைக்கோட கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதனுடைய லோ ஆஸ் யூசுவல் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 140ங்கிறது புட்டுக்கு எல்லாத்துக்கும் பிளாட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 140. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் ஆப்வியஸா இவனை பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்ட்லயே அதை டிஃபீட் பண்ணி போயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 750 புட்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த 750 புட்டுக்கு போகும்போதே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வரணும்? இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப் வந்து 750 அமைஞ்சது. அப்ப இங்க என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் ஹையா இருந்திருக்கு அந்த டைம் பீரியட் ஒரு முதல் ஒரு 1 ஹவர்ல. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 185.9. ஸோ 186ன்னு போடலாம். 186ன்னு நான் போடுறேன் பாருங்க. ஸோ 186 நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லோ பாருங்க. இங்க வந்து நம்ம என்ன போடணும்? 140 போடலாமா? எஸ் 140. எஸ் 140 போட்டாச்சா? இங்க பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இங்க பிரேக் பண்ணிருக்காங்க. இங்கேயும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்வியஸா 750ங்கிற அந்த ஒரு டாப் ஸ்ட்ரைக் ஈஸியா பீட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்ப நெக்ஸ்ட் யார்? ஆப்வியஸா 800 தானே? 800 தான். 800 புட். 800 புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 218. இங்க தான் நம்மளுக்கு கேமே ஸ்டார்ட் ஆகுது. 218. ஓகே. எஸ் 218 இங்க வந்துச்சா? இப்ப பாருங்க இங்க 140 நான் போடுறேன். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இங்க மார்க் பண்ணோம்ல. 140. எஸ். இப்ப பாருங்க இந்த ஃப்ளோ மட்டும் பாருங்க. நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கான 650 புட்ல பாத்துங்க. 650 புட்டை நான் இங்க வச்சிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்ட்ரைக்கும் டிஃபீட் பண்ணி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் கேண்டில். செகண்ட் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டார்கெட் ரீச் பண்ணிச்சு. அடுத்து தேர்ட் கேண்டில் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கேப் இதாவது ரீச் பண்ண முடியாம இருந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க ரிஜெக்ஷன் வருது. அதே டைம்ல இங்க
கம்ஃபர்டபுளா 750 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே வந்திருந்தா இப்போ 800ல பார்த்தீங்கன்னா இங்க ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த புல் பேக் இதை எப்படி அசஸ் பண்றது? இதெல்லாம் நீங்க அசஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க மெனக்கெடுறத விட நான் சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்றேன். இப்போ இங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆகி இங்க கீழே வரல. இங்க 186 யாரோடது, அதே மாதிரி 158 யாரோடது, இந்த வேல்யூஸ் யாரோடது மட்டும் பாருங்க. ஓகே, நான் இப்போ தெளிவா இங்க காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோல நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோ முடியும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸும் பண்ணுவோம். யாரெல்லாம் உங்களுக்கு அதை பத்தின கருத்துக்கள் இருக்கோ நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம குரூப்லயும் நீங்க போடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோல இந்த கண்டென்ட் ரிலேட்டடா பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. இந்த 186 பீட் பண்ணி கீழே வருது. ஆல்சோ 158 பீட் பண்ணல. ஸோ மேபி இது இன்வால்வ் இல்லை. 186 பார்ப்போமா? 186 யாரோடது? 750 யோடது. ஸோ 750ல நம்ம போயிடலாமா? 750 புட்டுக்கு போயிடலாம். எஸ், 750 புட்டுக்கு போகும்போது இங்க பாருங்க, எக்ஸாக்டா பார்க்கும்போது இவனும் இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு உள்ள போகிறான். ஓகே, அப்போ இங்க ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது, இங்க பாருங்க ரிஜெக்ஷன் ஆகி உள்ள போகுது. ஸோ ஈக்குவலா நடந்துட்டு இருக்குது. அப்போ ஆப்வியஸ் நம்ம என்ன எடுக்கணும்? 750 கால் எடுத்துக்கணும். எஸ், 750 கால் எடுத்துக்கலாம். எஸ், 750 கால் எடுத்துக்கலாம். இந்த 750 கால் எடுக்கும்போது அந்த டைம்ல இது என்ன டைமிங்? இந்த ஸ்விங் வைக்கும் போது பாத்துங்க, இந்த ஸ்விங் வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு டைமிங் வந்து மேக்ஸிமம் 9:30. இங்க வச்ச ஹை, ப்ராப்பர் ஹை பார்த்தீங்கன்னா 176.5. ஸோ 176.5னா 177 வச்சுக்கலாமா? வாட் எவர். ஓகே, ஸோ அந்த டைம்ல வச்ச ஹையை நான் இங்க மார்க் பண்றேன். ஏன்னா ரிவர்சல் ஆகும்போது கால் சைட் புட் சைட்ல ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகுது நம்ம பார்க்கணும்ல. 176 இங்க பாருங்க. இந்த இந்த ரிவர்சல் இங்க இருந்து வந்துச்சுல, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வச்சுட்டு இங்க ரிவர்சல் ஆச்சுல, அதே போல இங்கேயும் பாருங்க வந்திருக்கா. இந்த டைம்ல இவன் வரும்போது இவன் மேல போகும்போது சொந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ண முடியல. இது வின் பண்ண முடியலன்னா எப்படி நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகும்? அப்போ 750 புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட்டே ஆகல. இது ஃபர்ஸ்ட் திங். ஓகே, சரி, இது ஒரு தடவை தான் நடந்ததா? ரெண்டாவது தடவை நடக்கலையா? எஸ், நடந்தது. அது எங்க நடந்தது அதை பார்த்துருவோமா? ஒன்ஸ் அகைன் வி பேக் டு ட்ரெண்ட் பாயிண்டோடைய காலுக்கு போயிடலாமா? 650 காலில் போயிடலாம். எஸ், இப்போ 750 ஆப்வியஸா இங்க உள்ள போச்சு. திரும்பவும் அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே ஒரு லாங் கேண்டில், ரெட் கேண்டில், எவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் பாருங்க. அதுதான் சொல்றது ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அவசரப்பட்டு நான் புட் சைட்ல போறேன் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து அப்படியே மொத்தமா உங்களை முழுகிட்டு போயிட்டு இருக்கும் மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. அப்போ மறுபடியும் ஒன் செகண்ட் நம்ம எங்க போனோம்? 800 புட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் தானே போகணும். 800 புட்டுக்கு நான் போறேன். இங்க பாருங்க, இப்போ இந்த தடவை பாருங்க, இந்த தடவை இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, இங்க பாருங்க ஆப்போனட் ஹை. இது யாரோட ஹை? 218ன்றது 800 புட்டோட ஹை. தெரியுதா? அங்கேயும் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கு. இப்போ இதே நேரத்துல நம்ம என்ன பார்க்கணும்? சேம் ஸ்ட்ரைக்கை பார்க்கணும். சேம் ஸ்ட்ரைக் யாரு? 800 கால். எஸ், 800 காலை போய் பார்க்கலாமா? 800 கால். எஸ், 800 கால். இங்க இந்த டைம்ல, அதாவது இந்த ஹை வச்ச டைம்ல, இதுக்கு முன்னாடி ஹையும் எடுங்க. மேபி இங்க ஹை செட் ஆயிடுச்சு, அதனால நம்ம இதை எடுத்து தான் ஆகணும். ஸோ 129 இங்க பிளாட் பண்ணுவோமா? 129. எஸ், இங்க பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க. இந்த ஸ்விங்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் எக்ஸாக்டா இந்த ஸ்விங் டைம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்விங் டைம்ல 800 காலுடைய ஹைக்கு மேலதான் போட்டே இருக்குது. ஸோ 750 சினாரியோல எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க, அதே 800 சினாரியோ தெரியுதா? அது ஏன் 750 சினாரியோ அப்போ போக முடியாத விஷயம், 800ல ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணப்போ ஒரு ரேலி நல்லபடியா நடந்து பாருங்க. தெரியுதா? ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் அல்காரதம் தான் இருக்குதுன்றத நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ சேம் அதே தான். இங்கே இதுக்கு மேலே தான், இப்போ இதனோட லோக்கு கீழே தான் இவன் இருப்பான். 136 நீங்கள் அங்கே பிளாட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது கீழே தான் இருக்கும். 136ன்றது இங்கே இருக்குது, எங்கேயோ இருக்குது. ஸோ அது கீழே தான் இருக்கானே. ஸோ ஏன் வந்து இந்த ஸ்விங் வந்து ஒரு ரேலி நல்லா ஒரு ஸ்மூத்தான ரேலியா அமைஞ்சதுன்னு தெரியுதா? ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் பாயிண்ட் தானே, யாரு 800 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் தான். அப்போ இவனுக்கு 8 சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணிட்டு, அப்போ நெக்ஸ்ட் யாரு? 750 கால் தான் போவாங்க. obviously 750 கால் போவாங்களா? சரி, 750 கால் போறோம். அவனுடைய அந்த டைம்ல வச்ச ஹை என்ன? ஒரு 156. ஸோ 156லாம் ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நம்ம 156 போட்டாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 156. எஸ், எஸ், 156 எல்லாம் ஈஸியா டிஃபீட் பண்ணி தாண்டிடுச்சு. ஸோ இது இந்த கலரை மாத்திடலாம். இது என்னன்னா சேம் ஸ்ட்ரைக்கோட டிஃபீட். ஸோ அதனால நம்ம ஒரு அடையாளத்துக்காக வச்சுப்போம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனோட லோ என்ன 136. ஸோ 136 நம்ம எல்லா இதுலயும் மார்க் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக இவனும் 136 கீழே வந்துட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 136 இங்கேயே இருக்குது. ஸோ கீழே வந்துருச்சு. அதனால நம்ம இங்கே மார்க் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணி போவோம். 700 கால் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட். ஸோ 700 காலுக்கு போலாமா? அந்த இடத்துல 700 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 186.85. நல்லா புரிஞ்சுங்க, நான் எல்லாமே இங்கே தான் மார்க் பண்றேன். எந்த அளவுக்கு அக்யூரசின்றதை நீங்க தான் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கணும். 186 போடுவோமே, எக்ஸாக்டா பாருங்க, தெரியுதா? ஸோ இவனோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 136 தானே, 136. எஸ், 136 இங்கே பிளாட் பண்ணுவோமா? இந்த இடத்துல 136 பிளாட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த ஸ்விங் தான் இங்கே நடக்குது. எக்ஸாக்டா இங்கே பிரேக் பண்ணி கீழே போகுது. ஆனால் இங்கே பிரேக் பண்ணி ரொம்ப அது ஸ்ட்ரகிள்ஸ் சஸ்டெயின் ஆகவே இல்லை. ஒன்ஸ் அகைன் இங்கேருந்து ரிவர்சல் நடக்குது. ஸோ 700ன்றது நம்மளுக்கு ஓகே கால் சைடு. ஆல்ரெடி 650 தான் இது இருந்துச்சு. ட்ரெண்ட் பாயிண்ட் மார்னிங் கிரியேட் ஆச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் 700 வரைக்கும் தான் போகவே முடியுது. இது புரிஞ்சிக்க முடியுதுங்களா? ஸோ 700 வரைக்கும் தான் போக முடிஞ்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு விஷயம் பண்ணலாம். இனிஷியலா கிரியேட் ஆன 650 காலையும் நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு டேப்ல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல பாருங்க, 650 காலை நான் இங்க வந்து ஓபன் பண்றேன். இந்த டைமிங்ல பாருங்க, இங்கே தான் சப்போர்ட் இருக்கும். இவனும் கரெக்டா 158 யாரு 700 புட்டுடைய ஹை. இங்க பாருங்க 700 புட்டுடைய ஹையை தான் நம்ம இங்க, ஏன்னா 650 சேம் ஸ்ட்ரைக் புட்டோட ஹை இது. 158 என்பது இது 700 புட்டுடைய ஹை. அங்க கரெக்டா சப்போர்ட் இருக்கான் பாருங்க. சரி, இதை ஏன் நான் இங்க காமிக்கிறேன்னா, இந்த 650 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னா இவனோட ஆப்போனன்ட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டுக்கு கீழே போகணும். பட் போச்சா? இன்ட்ராடே லோ இங்க இருக்குது, ஆப்போனண்டோட ஹை இங்க இருக்குது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் கீழே போனாதான் கம்ப்ளீட் ஃபெயிலியர். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்ல நீங்க அப்சர்வ் பண்ணணும். லைவ் மார்க்கெட்ல ஒரு 2-3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் வந்து ட்ரேடிங் வியூ தான் பார்ப்பேன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து நிறைய, அதாவது ஃப்ரீ வெர்ஷன்ல 10 இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க ஆட் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் 10 இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது ஆட் பண்ணி நீங்க அப்சர்வ் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம 700 கால்லே போயிடலாம். ஏன்னா அங்கதான் இப்போ கரண்டா ரிவர்சல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, உள்ள வந்துருச்சு. இந்த டைம்ல பாருங்க, இவனோட ஓவரால் லோ பார்த்தீங்கன்னா 115.75. ஸோ 115 வச்சுப்போம். அவனோட சேம் ஆப்போனண்ட் அதையும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். இங்க ஹைக்கு கீழே வந்துருச்சு. 700 காலுடைய ஹைக்கு கீழே வந்துருச்சு. அப்போ சேம் ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். 700 புட்டை பார்ப்போம். 700 புட்டுடைய அந்த டைம்ல இருந்து மேக்ஸிமம் ஹை பார்த்தீங்கன்னா 158 தான். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த இடத்துல நாம 158 பீட் பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்ட்? ஸோ கரெக்ட் தான், அதுல எந்த தவறும் கிடையாது. ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 750ல நீங்க, சாரி 700 கால்ல நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸா சேம் ஸ்ட்ரைக் ஐயே இங்க டிஃபீட் பண்ணிடலாம். ஆனா அது எங்க டிஃபீட் ஆகுது? அப்போ இந்த சினாரியோல நான் என்ன என்ட்ரி எடுக்கிறது? நான் கால் சைடு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா எனக்கு ட்ரெண்ட் தெரியுது, ரிஜெக்ஷன் தெரியுது. நான் என்ட்ரி எடுக்கணும். எதை பேஸ் பண்ணி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இனிஷியல் ட்ரெண்ட் 650 கால் தான். எக்ஸாக்டா 650 கால் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நான் காமிச்சா இல்லையா? ஸோ இந்த எல்லா சினாரியும் மேட்ச் பண்ணி நீங்க கால் சைட்ல என்ட்ரி எடுக்கணும். இது இல்லாம நம்ம அடுத்த அட்வான்ஸ்டு பார்க்கணும், ஃபியூச்சரையும் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். பட் அது இதுல நான் மிக்ஸ் பண்ண விரும்பல இந்த கான்செப்ட்ல. ஏன்னா இது ஒரு கான்செப்ட், அது ஒரு கான்செப்ட். தனித்தனி டாபிக்கா படிச்சா நம்ம இதெல்லாமே லேர்ன் பண்ணி ஒன்னா அப்ளை பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நீங்க இந்த கான்செப்ட் வரைக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு உள்ள வருது. எஸ், உள்ள வருது. பட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட் டிஃபீட் பண்ணணும். 700 கால் வந்து 700 புட்டை டிஃபீட் பண்ணா இட் டேக்ஸ் டைம். பிகாஸ் 158. அப்ப நான் இங்க தான் என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் இந்த ஜோன் 158க்கு பக்கத்துல இருக்க ஜோன்ல இருந்து இவனோட இன்ட்ராடே லோ எங்க இருக்கு பாருங்க, 116. அப்போ இது இட் இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் மோர் தென் 35 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா கிட்ட அமைஞ்சிருது. ஸோ அப்போ நம்ம அனலைசிஸ் நம்ம எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்? 650ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு போகலாம். அங்க சப்போர்ட் ப்ராப்பரா எடுக்குதா? அப்போ அங்க எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட என்ட்ரி ஜோன் கிடைக்குதா? இப்படிதான் நீங்க அப்சர்வ் பண்ணணுமே. ஸோ இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணுவேன். ஆப்வியஸா நேரா மேல போனா இந்த இந்த ஸ்ட்ரைக்கை நீங்க பார்க்கலாம். அல்லது ஒன்ஸ் அகைன் 650 காலையே நீங்க அப்சர்வ் பண்ணலாம். தப்பு இல்லை, எந்த தவறும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த தவறும் கிடையாது. பிகாஸ் ஸ்டில் 650 கால் இஸ் அ ட்ரெண்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்டில் 650 கால் இஸ் அ ட்ரெண்ட் பாயிண்ட். இப்போ நான் 700ல இருந்து வாட்ச் பண்ணணுமா, 650ல இருந்து வாட்ச் பண்ணணுமா? ரெண்டுமே சரிதான், எந்த தவறும் இல்லை. 700 will give you delayed response.
பட் 650 இஸ் த கரெக்ட் எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏன்னா இவன் ஸ்டில் இன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். இப்போ இவன் இடத்துல இருந்து தான் இனிஷியேட் ஆன ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ புல் பேக் அப்படின்னு வேணா நீங்க இதுல ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ட்ரெண்ட் போகுது, அது ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஒன் செகண்ட் உங்க ஒரு இடத்துல இருந்து ரிவர்சலும் நடந்திருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த ரிவர்சல் இப்படி நடந்தா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து திரும்பவும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்க இங்க இருந்தும் அப்சர்வ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ்ல உங்களுக்கு டிலேய்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்போ இத அப்சர்வ் பண்றதை விட ஏற்கனவே ட்ரெண்ட் குவாலிஃபை ஆன ட்ரெண்ட் பாயிண்ட் தான் இந்த மொத்த ரேலியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த அப்சர்வேஷன்ல இங்கிருந்தே நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு வேலிடா இருக்கும், ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஓகே, அப்போ இங்கிருந்து இங்க அப்சர்வ் ஒன் செகண்ட் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்போ இதனுடைய லோ என்ன? ஒன் செகண்ட் சேம் அதே ஏற்கனவே ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 140 தானே இருந்துச்சு. அந்த 140 லோ தான் இன்டர்டே லோவே கட் ஆகலையே. ஸோ அப்போ அதே சேம் லோ தான். அப்போ இங்க பாருங்க 700 காலுடைய புட்டுடைய ஹை 700 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 158 அந்த ஹைல இருந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? ஒன்ஸ் அகைன் 750 ஒன்ஸ் அகைன் 750 புட்டு. அவனுடைய ஹையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 185. ஸோ 186 அதாவது 185.9 186 நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிச்சு பாருங்க. ஒரு சின்ன அங்கே ஒரு புல் பேக், அங்கே மறுபடியும் அடுத்த டார்கெட் பாருங்க 218. இது 800 புட்டு. 800 புட்ல பாருங்க அவனோட ஹை சேம் ஹை அதே தான் இருக்குது 218.35. திஸ் டைம் இட் ரீச்சஸ் கம்ஃபர்டபிளி அந்த இடத்துல ரீச் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க அதே நேரத்துல இங்க என்ன நடந்திருக்கு மட்டும் பாருங்க. இப்போ 800 புட்டு வந்து பிஃபோரா நமக்கு ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட்டை கிரியேட் ஆச்சுல்ல. அதாவது இப்ப இந்த அப்சைட் ரேலிக்கு முன்னாடி நடந்த டவுன் சைட் ரேலி புரியுதா? மார்க்கெட்ல இனிஷியலா என்ன நடந்ததுன்னு அப்படியே போட்டு காட்டுறோம் பாருங்க, உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு அப்சைட் மூவ், அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 650 கால். ஓகே, அப்சைட் மூவ்னாலே கால் தான். ஓகே, அது ஒரு பர்டிகுலர் இடத்த ரீச் பண்ணுச்சு, அங்க வந்து ரிவர்சல் ஆச்சு. அந்த இடத்துடைய ஜோன் வந்து 800 புட்டு. கரெக்டா? 800 புட்டு. இங்கிருந்து ரிவர்சல் ஆனவன் ஒரு பர்டிகுலர் இடத்துல திரும்பினான். ஆனா இந்த 650ல இருந்து இல்ல 700ல இருந்து திரும்பிச்சு. பட் ஸ்டில் நம்ம இந்த கண்ட்ரோல வந்து 650யோட கண்ட்ரோல்ல இருக்கிறத தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அப்போ இவனோட பார்வையில தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இவன் ஒன்ஸ் அகைன் மேல போகும்போது இப்போ 800 புட் அந்த சேம் ஜோனை ரீச் பண்ணுது. இங்க ஆல்ரெடி 800 புட் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெண்டா இருந்திருந்தான். இப்போ இந்த ட்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆகுதா இல்லையா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் 800 புட்டோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் டிபி குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆனாதான் கம்ப்ளீட் அப்சைட் ரேலி. அப்படி ஆகல அப்படின்னா அப்சைடு போகாது, ஒன்ஸ் அகைன் டவுன் சைடு தான் வரும். அர்த்தம் புரியுதுங்களா? இந்த சினாரியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு வேல்யூபிளா உங்களுக்கு எங்க டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. ஸோ கவனமா வாட்ச் பண்ணுங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் பாருங்க. 800 புட் வந்து எப்படி ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆனா? இங்க பாருங்க, தன்னோட சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் 129 டிஃபீட் பண்ணான். எக்ஸாக்ட்லி அதான் டிஃபீட் பண்ணா இதுக்கு ப்ரீவியஸா. இப்போ அந்த ஜோன் ஆண்ட வருது. சரி, ஓகே, நான் என்ன பண்றேன், சடனா இந்த இடத்துல எதை எடுத்து வச்சுக்க போறேன், அந்த 800 புட் அப்போ கால் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் 800 கால். எஸ், இங்க பாருங்க இந்த இடத்துல இங்க வச்ச ஹை 129. சரி, இப்போ கொஞ்சம் ஹை ஆல்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 134.95 135 வச்சுப்போமே 135. அப்போ இந்த ஹை வந்து ஆல்டர் ஆயிருக்கு. இந்த ஹை வந்து ஆல்டர் ஆயிருக்கு 135 வச்சுக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த 135க்கு கீழே வந்து எஸ் சஸ்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், பட் முடியவில்லை. தெரியுதுங்களா? இதனுடைய லோ என்ன? இதனுடைய லோ பாத்தீங்கன்னா ஒரு 118. எஸ், 118. அப்போ இந்த 118 கீழே இவனும் போகணும், சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் கால். அப்பதான் புட்டு வந்து மேபி ரிவர்சல் நடக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் தான் நம்ம பண்ண போறோம். 118 இப்போ பாருங்க 118க்கு மேலே இவனும் இருந்திருக்கான். புரியுதுங்களா? சரி, இது இல்லாம ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த 140 இருக்குதுல்ல, இந்த 140 இது யாருது? 650 காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட். அதுதானே இப்ப ரேலி நடந்துட்டு வந்துச்சு. கால் சைடுல தான் ரேலி வந்துச்சு. இப்போ புட் சைடு அந்த கால் சைடு ரேலி வந்து அப்சைட் ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா இல்ல 800 புட் ஏற்கனவே ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை இருந்தால அவன் தன்னுடைய குவாலிஃபிகேஷனை இழக்காம தக்க வச்சு திரும்பவும் டவுன் சைடு கொண்டு போறான். அதுதான் இங்க பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த 140 மார்க் பண்ணும்ல, இது யாரோடது? 650 காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. அந்த லோவை நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க. அந்த லோவை நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. 140. ஓகே, இங்க பாருங்க, இங்கேயும் 140 மார்க் பண்ணிருக்கேன். இது ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. நான் கலர் கூட மாத்திக்கிறேன். ஓகே, ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இந்த ஜோன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஜோன் தெரியுதா? இந்த ஜோனை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த ஜோன் இங்க வந்து இந்த ஜோன் தான் இருக்குமே. ஓகே, சரி. அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் 800 கால் வந்து 800 புட்டு கிட்ட டிஃபீட் ஆகல. இந்த ஜோன் தெரியுதா? இந்த 118க்கு கீழே போனதுக்கு அப்புறம் தான் எஸ் நான் தோத்துட்டேன், நான் வெளியில போயிடுறேன்னு சொல்ற மீனிங். பட் அதுவரை இந்த இந்த டைம் பீரியட் பாருங்க, இங்க ஃபைட் கொடுத்துட்டு இருக்கான். யாரு? 800 கால். 800 புட்டு பாருங்க, ஆப்போனண்டோட ஹைக்கு கீழே வந்துட்டான். எது? 135. சரிதா? 135 கீழே வந்தான். இந்த 135க்கு கீழேயும் இங்க 118க்கு மேலேயும் இருக்கும்போது இந்த கால் அண்ட் புட்டு இவங்க ரெண்டு பேருமே ஃபைட்டிங்ல இருக்காங்க. இதை ஃபைட்டிங் சொல்லலாம், சில பேர் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் மீட்டிங் சொல்லலாம், வாட் எவர் நேம் என்ன வேணாலும் பேர் வச்சுங்க. பட் கான்செப்ட் இதுதான். ஓகே, ஆனா ஓவரால் மூவ்மெண்ட் பாருங்க. இந்த 140ங்கிற இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் 650 காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 140க்கு கீழே தான் இவனும் இருக்கான், இவனும் இருக்கான். இதை தான் நாம ஹெவிலி டிகே மோடுன்னு சொல்லுவோம். இதுதான் டிகே மோட். இந்த டிகே மோட்ல இருக்கும்போது நம்ம என்ட்ரின்னு ஒரு யோசிக்கவே கூடாது. யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும், தோக்கணும். அப்போ யாரோ ஒருத்தர் இந்த 135 அந்த இந்த 140 இதை யார் தக்க வச்சுக்க முடியும்? ஆக்சுவலி இந்த புட்டு அல்லது இவன் இந்த 140யை தக்க வச்சு கால் வந்து 140யை தக்க வச்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய மீனிங் புரியுதுங்களா? இந்த ரெண்டு லெவலையும் யாராவது ஒருத்தர் தக்க வைக்கணும். சரி, யாராவது ஒருத்தர் புட்டு வந்து தக்க வைக்கணும். ஓகே, இந்த 140ங்கிற இந்த லெவலை கால் வந்து தக்க வைக்கணும். புரியுதுங்களா? இந்த 118க்கு கீழே போக கூடாது, அதாவது தோக்க கூடாது. சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் கால் வந்து தோக்கக்கூடாது. அப்பதான் 650 காலோட ட்ரெண்ட் பாயிண்ட் கண்டினியூஸா 800க்கும் மேல அப் ட்ரெண்ட் ரேலி ஆகும். இந்த சினாரியோவை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இட்ஸ் பியூர்லி நம்பர்ஸ் பேஸ்ட். நான் இங்க எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வேல்யூம், ஐவி, ஐவி மீன்ஸ் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, இந்தியா விக்ஸ், இன்னும் நிறைய இந்த கான்ட்ராக்ட்ஸ், என்னென்ன கான்ட்ராக்ட் எதையுமே நான் எடுத்துட்டு வரல. இட்ஸ் பியூர்லி நம்பர்ஸ். வேற எந்த கேமும் இதுல கிடையாது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது நடந்துடும். பட் இங்க என்ன ஆச்சு? புட்டு இந்த ரெண்டு கேம்ல புட்டு வந்து வின் பண்ணிட்டான். புட்டு வந்து இந்த ரெண்டு லெவலையும் தக்க வச்சுட்டு மேல வந்துட்டான். இவன் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே போயிட்டான். இந்த 140யை தக்க வைக்கல, இந்த 118க்கும் கீழே போயிட்டான், தோத்துட்டேன்னு போயிட்டான். ஸோ ஆப்வியஸா என்ன நடக்கும்? இது வரைக்கும் அப் சைட்ல வந்த ரேலி திரும்பவும் டவுன் சைடுக்கு திரும்புது. அதாவது ஏற்கனவே டவுன் சைட்ல வந்துச்சு. அந்த 800 புட்டு ட்ரெண்ட் பாயிண்டா இருந்தவன் அவன் தன்னோட ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்கல. ஒன்ஸ் அகைன் மார்க்கெட்டை டவுன் சைட்ல கொண்டு வந்திருக்கான். ஸோ இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எங்க டிகே மோட் நடந்திருக்கு, எப்படி அந்த டிகே மோட் அப்சர்வ் பண்றது, அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக இருந்திருக்கும். ஒன்ஸ் அகைன் அப் ட்ரெண்ட் மூவ்ல நல்ல ஒரு ரேலி போயிருக்கு. ஸோ அப்போ அடுத்தடுத்து ஆப்போனட் ஹைலாம் மாறி இருக்கும். ஸோ அந்த ஹையை பார்த்தலாமா? 800 சேம் ஸ்ட்ரைக்கை ரிப்பீட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் 750 கால். 750 காலில் ஒரு சின்ன ஹை சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த ஹையை அப்டேட் பண்ணிடலாமா? 163.85 164ன்னு போடலாமா? இந்த 158 போல 164. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 118க்கு கீழே வந்துருச்சு. ஸோ 118 வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல 118 கட் பண்ணிடுச்சு. ஓகே, ஏன்னா இவனோட லோ பார்த்தீங்கன்னா 118 தான். ஓகே, ஸோ 118. இப்போ நெக்ஸ்ட் யாரு? 700. 700 யாரு? கால். 700 காலில் பாருங்க, இவனோட ஹை வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கும். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 195.8 196னே வச்சுப்போம். ஸோ 196 அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. இங்கேயும் 118 வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்த ஸ்ட்ரைக் போனோம்? நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் 650 கால். இந்த கால் 650 கால் சொல்லும்போது என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இவன் தான் இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் கால் சைடில். இப்போ இந்த இடத்துல இவனோட ஓவரால் ஹை என்ன? ஓவரால் இந்த டே ஹை வந்து 230.95 to 231 அப்படின்னு வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 231க்கு ரீச் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 231, சாரி 231. ஓகே, ஸோ 231 ரீச் பண்ணிருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப் வச்சிருக்கான், பட் ஆல்மோஸ்ட் ரீச். ஓகே, ஸோ இந்த 118 இங்கே அப்டேட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே அதாவது புட் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம இங்கே அப்டேட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், புட் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் 118 இங்கேயும் பாருங்க, ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு தடவை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணிச்சு, பட் ஒன்ஸ் அகைன் உள்ள வருது. ஓகே,
ஸோ இந்த இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம இது குவாலிஃபை ஆயிடுச்சுல, சேம் ஸ்ட்ரைக் அப் 133 பீட் பண்ணிச்சுல, அது லூஸ் பண்ணி கீழே வந்தான், ட்ரெண்ட் பாயிண்ட்டை இழந்தான். ஸோ அப்போ நம்ம இதை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், இன்னைக்கு மார்னிங் வச்ச இன்ட்ராடே லோவுக்கு கீழே ஃபியூச்சர் பிரேக் ஆகியிருக்கு. இதை நான் எதுவுமே நான் ஃபியூச்சர் சார்ட்டோ ஸ்பாட் சார்ட்டோ எதுவும் பார்க்கல, பட் ப்ரீமியமோட அனாலிசிஸ் பார்க்கும்போதே என்னால் அதை சொல்ல முடிஞ்சிருக்கா? சரி, அதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். எக்ஸாக்டா பாருங்க, இன்னைக்கு காலையில வச்ச ஃபியூச்சர் நான் சார்ட் வச்சிருக்கேன், காலையில வச்ச லோவை கட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ஆப்ஷன் ப்ரீமியம் வழியாவே பார்க்க முடியும், எவ்ரி திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு ஒரு புல் பேக், அதாவது இந்த 800 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 118ல சப்போர்ட் எடுக்கிறான். சரி, இந்த சப்போர்ட் எடுத்து இந்த நாள் எப்படிங்க இது அமைஞ்சது? கொஸ்டின் வருதா? எஸ் வருது. அப்போ 650 புட்டை எடுத்து சேம் ஸ்ட்ரைக்கை பார்ப்போமா? 650 புட்டுடைய இந்த டேல இங்க வச்ச ஹையை பாருங்க ஓவரால், ஏன்னா இங்க இருந்தா அந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல இதனுடைய ஹை என்ன? 136.5. 136.5 அது எங்க இருக்கணும்? இங்க போடலாமா? 136.5 ஆக்சுவலி இருங்க ஒரு நிமிஷம், இந்த 133 தான் அப்டேட் ஆயிடும் 136.5ன்னு சொல்லி. ஸோ அதை நாங்க போட்டேன். ஸோ இவனுடைய லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே ஒரு லோ வச்சுச்சு, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ எந்த லோ அடுத்தடுத்த லோ தான் கட் ஆகிருக்கும், நீங்கள் எந்த லோவோ அதை வச்சு செட் பண்ணி போகிறோம். 113.65 113 சொல்லி இங்கே லோவை மார்க் பண்ணுவோம். 113. ஸோ இந்த லோ பிரேக் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் அந்த ரேலியை இந்த இடத்துல இருந்து கொடுத்துச்சு. பட் என்னுடைய அட்வைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டையும் நான் பிடிக்கணும், இந்த மூமெண்ட்டை பிடிக்கணும், இந்த மூமெண்ட்டை பிடிக்கணும், புட் சைடில் எனக்கு இந்த மூமெண்ட்டை பிடிக்கணும், இந்த மூமெண்ட்டை பிடிக்கணும், இதெல்லாம் வந்து மிக மிக தவறானது. ஓகே, நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டு எந்த டைரக்ஷன்ல நாம இருக்கலாம், எல்லா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகக்கூடிய எல்லா என்ட்ரியும் நான் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில உங்க கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகி வெளியில போகிறது தான் நிச்சயம். அப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், ஒரு மார்னிங் ப்ரிப்பரேஷன், ப்ரீ மார்க்கெட் ப்ரிப்பரேஷன், அல்லது லைவ் மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகும்போது எந்த டைரக்ஷன் பிக் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சு நம்ம எந்த டைரக்ஷன்ல ஓவரால் டைரக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் நீங்க ஒரு டைரக்ஷனை விட்டுட்டாலே இன்னொரு டைரக்ஷன் வந்தா நான் எடுக்கிறேன், வரலன்னா எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நகர்ந்தாலே பாதி கேபிட்டல் உங்களோட சேவ்டு. இதுதான் என்னுடைய அப்ரோச். ஓகே, ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆஃப் அட்வைஸ் இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய மார்க்கெட் வந்து இவ்வளவுதான் நடந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னையோட சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே, நிஃப்டியில நம்ம மார்க்கெட்டை வந்து நல்லாவே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த அனலைசேஷன் புரிஞ்சுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளவு தூரம் இதுல இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, புரிஞ்சிக்க முடிஞ்சது? கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ட்ரேடிங்ல அவங்க நாலேஜை கெயின் பண்ணணும்னு நினைக்கிற விருப்பம் உள்ளவங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது இல்லாம இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இப்போ வரப்போறது, நாளையிலிருந்து பொங்கல். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஆம், இது வந்து என்ன சொல்றது, எனக்கு என்ன பொறுத்தவரை இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். பொங்கல் மதங்களை கடந்த ஒரு விழா, ஒரு நாள், ஒரு பண்டிகை. ஏன்னா நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலீஜியஸா பிடிச்சிருக்கலாம், பட் இது ரிலீஜியஸ்க்கு அப்பாற்பட்ட நேச்சரை வணங்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல். ஸோ நேச்சர் தான் இது முழுக்க முழுக்க, நான் நம்புறது அப்படிதான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்ற இந்த பூமியில உதயமாகிற சூரியனும் வெளிச்சத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் ஒரு அவங்களுக்கான ஒரு பண்டிகையை தான் ஒரு ஒரு தமிழர் இதுல இருந்திருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். எந்த ஒரு வேறுபாடின்றி நான் அனைவருக்குமே சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் இதுல இந்த வீடியோல நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, இந்த பொங்கல் ஸ்பெஷலா நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய சஜஷனை சொல்லுங்க. எனக்கு ஏற்பட்ட தாட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு லைவ் செஷன், அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு 1 hour அப்படி ஒரு லைவ் செஷன் போடலாமா அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ நான் இது சம்பந்தமா நான் இப்போ சஜஷன் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் ஒரு நம்ம குரூப்ல நான் இதை பத்தி சொல்றேன். ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு அப் டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour லைவ் செஷன் போடலாம்னு இருக்கேன். லைவ் செஷன்ல ஒரு ஜஸ்ட் ரேண்டமா இல்லாம ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பேஸ் பண்ணி லைவ் செஷனை கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்பங்களை நீங்க தெரிவிங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், நம்ம குரூப் டெலிகிராம் குரூப்ல ஆகட்டும், நீங்க ப்ளீஸ் போடலாம். நான் டெலிகிராம் குரூப்ல இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்.
ஆம், இந்த லைவ் செஷனை நான் என்னன்னா வீக்லி ஃபியூச்சர் டாபிக்கை பேஸ் பண்ணி, அதாவது நிறைய மற்ற கமெண்ட்ஸ்லாம் இல்லாம ஒன்லி வீக்லி ஃபியூச்சர் ரிலேட்டட் கண்டென்ட்டை மட்டும் கேட்குற மாதிரியும், அதுக்கு நாம விளக்கங்களையும் பதில்களையும் கொடுக்குற மாதிரியும் ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு அண்டு நாளைக்குள்ள நம்ம இது சார்ந்த ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு பின்னர் அனௌன்ஸ் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்ச ஒரு விஷயம். இது வந்து ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. நாம கலெக்டிவா ஒரு இன்ஃபர்மேஷனை எடுப்போம், ஒரு டிசிஷன் எடுப்போம். ஓகே. ஸோ என்னோட அனாலிசிஸ் இவ்வளவுதான். எல்லா வீடியோஸ்ல கொடுக்க வேண்டிய கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோல கொடுக்க வேண்டிய கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷனை எடுங்க, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எவ்ரிடே அனாலிசிஸ் பண்ணுங்க. ட்ரேடுக்குள்ள இருந்து எந்த அனாலிசிஸும் பண்ணாதீங்க. ட்ரேடு பண்ணாம ஜஸ்ட் வெளியில இருந்து இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாலேஜை நீங்க ஒரு நோட்ஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி வில் கெட் அ சக்சஸ் இன் லைஃப். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ட்ரேடிங் டேல இருக்கக்கூடிய அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல நம்ம சந்திக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ.